பிச்சை எடுத்துச்சான் பெருமாளை, அதை புடுங்கி திணிச்சான் அனுமாருன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அது இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுங்க. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். சில பேர் இந்த நோகாமல் நொங்குதிம்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சேனல்குள்ளே வந்து எந்த வீடியோலாம் வியூஸ் அதிகமாக போயிருக்கோ அந்த வீடியோவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நானே என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு சில வேறு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணேங்க, ஏங்க என்னோடய வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ஓனாக கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அப்படி ஒரு திட்டி என்னை வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்னை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட வீடியோஸ் நாங்கள் டிக்டாக்ல பார்த்துருக்கோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கோம், அது என்னென்னு பாருங்கன்னு. அவங்களோட சொன்னாலும் வந்து கேட்க மாட்டாங்க, நம்மளை தான் திட்டுவாங்க. அதனால நான் அதை கண்டுக்கிறதுல விட்டுட்டேன். ஆனால் யூடியூப்லேருந்து இன்னையிலேருந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 15லேருந்து அது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு, இந்த மாதிரி அடுத்தவங்களோட வீடியோவை வந்து திருடி வந்து ட்ரோல் பண்ணி போடுறது, கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறது, இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டிங்கன்னா அதுக்கு மானிட்டைசேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, உண்மையாகவே அது வரவேற்கத்தக்க விஷயந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தாங்க தெரியும். ஏன்னா நம்ம யூடியூப்பை மட்டும் பார்க்குறது கிடையாது. ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு குழந்தைங்களையும் வளர்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அதுக்கிடையில் வீடியோவும் எடுத்துக்கிட்டு கிடைக்கிற டைமில் வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளேயும் அப்பா அது சொல்லி தீர்க்க முடியாது, அவ்வளோ உழைப்பு இருக்குது. ஆனால் சில பேர் அதை ஈஸியாக வந்து திருடி போடுறாங்க.